வந்து மெட்ராஸ்காரன் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த விஜய் டிவி புகழ் வச்சு சப்வேன்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன். வெப் சீரிஸில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். சினிமா பிடிச்ச விஷயம் ஏன்னா நான் நடிக்கணுன்றது தான் 2015 நான் ஆடிஷன்லாம் ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு அங்கே தான் ஆரம்பித்தேன் சினிமா பயணம். கமர்ஷியலாக வந்து இது ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சொன்னது மெட்ராஸ் ஒரு காரணம் கதையை வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கதை சொன்னார். கேட்டோடனே வந்து எனக்கு அந்த லைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது பின்னாடியே ஒருத்தர் வந்து என் முதல்ல ஒருத்தர் குத்திட்டு கோத்துறன்னு எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? நம்ம கூட இன்னைக்கு மெட்ராஸ்காரன் படத்தோட ப்ரொடியூசர் மிஸ்டர் ஜெகதீஷ் சார் இருக்காரு. ஹாய் சார். ஹாய் சார், வணக்கம். மெட்ராஸ்காரன் படத்துல தான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசரா இன்ட்ரடியூஸ் ஆகிறீங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மெட்ராஸ்காரன் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த விஜய் டிவி புகழ் வச்சு சப்வேன்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன். வெப் சீரிஸில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அது யூடியூப்ல போட்டு தான் லான்ச் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் மெட்ராஸ்காரன். அதுக்கு முன்னாடி இன்னொரு படம் ஒன்று பண்ண வேண்டியதாக இருந்தது. எல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாம் கரெக்டாக போயிருந்தது. கடைசி நேரத்தில் வந்து ஹீரோஸோட டேட் கிடைக்கல. அந்த ப்ரொடக்ஷன் அப்படி ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மெட்ராஸ்காரன் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அந்த டேரக்டர் எனக்கு மெட்ராஸ்காரனோட டேரக்டர் வாலி மோகன்தாஸ் வந்து ஒரு 2 இயர்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட். எனக்கு அவர் வந்து அவர் அதை வரைக்கும் எந்த படம் பண்ணலை. அப்புறம் நான் அந்த 2 இயர்ஸ் பேக் நான் ஸ்டோரி அவர்கிட்ட கேட்டிருந்தேன். ஒரு 2 ஸ்டோரி சொன்னார், பிடிச்சிருந்தது. சரி பண்ண முடியாத சூழ்நிலை அப்போது. அப்படியே பிரேக் ஆகிடுச்சு. மறுபடியும் அவருக்கு வந்து ரங்கோலின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. எனக்கு டெக்ஸ்ட் போட்டார், இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது பாருங்கள் படம் பாருங்கன்னாரு. அந்த படம் நான் பார்த்தேன். ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு ஸ்கூல் பசங்களை வச்சு ஒரு யதார்த்தமான ஒரு படம் எடுத்திருந்தார். ஸோ அது பார்க்கும்போது எனக்கு அந்த மேக்கிங் பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, யதார்த்தமாகவும் இருந்தது. சரி உடனே அவருக்கு அந்த படம் பார்த்தும்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு ஃபோன் அடித்தேன். பிரதர் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் நம்ம அப்படின்னா. அவர் வந்து மறுபடியும் நம்பிக்கை எனக்கு 2 வருஷத்துக்கு தான் கூப்பிட்டாரு. சரி மறுபடியும் அதே மாதிரி தான் கூப்பிட்டு அமுச்சு விடுவார்னு நினச்சிட்டு அவர் ஒரு பதட்டத்துலேயே வந்தார். அவர் சரி அண்ணா நகரில் வந்து கோரா ஃபுட் கோர்ட்டில் வந்து மீட் பண்ணோம். லஞ்சில் மீட் பண்ணும்போது வந்து பிரதர் நம்ம ஒரு படம் பண்ணலாம், அது வரைக்கும் கண்டிப்பாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி சொன்னார். அந்த ஸ்டோரி சொன்னார். அதுக்கப்புறம் வந்து சரி இந்த ஸ்டோரி வேணால் வேறு மாதிரி ஒரு கமர்ஷியலாக ஒரு ஸ்டோரி சொல்லுங்கன்னு சொன்னேன். கமர்ஷியலாக வந்து இது ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சொன்னது மெட்ராஸ் ஒரு காரணம் கதையை வந்து ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கதை சொன்னார். கேட்டோடனே வந்து எனக்கு அந்த லைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்குண்டான ஒரு பெயின் இருந்தது, அந்த லைனில் பெயின் இருந்தது. சரி எனக்கு ஒரு மனசு இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் கதை கேட்டோடனே சரிங்க பிரதர் இது பண்ணலாம், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துடுங்க, இது ஷோராக நம்ம பண்ணுறோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஸோ அவர் மறுபடியும் அது எப்பயும் போல் அனுப்பிச்சி விட்டுவார்னு நினச்சிட்டு அவரை வந்து நினச்சிட்டார். நெக்ஸ்ட் டே மார்னிங் திரும்பி நான் கால் பண்ணுறேன், பிரதர் அது என்ன ஆயிடுச்சு, நம்ம அடுத்த ப்ராசஸ் எப்போ மீட் பண்ணலாம். நான் இன்ட்ரெஸ்ட் ஆகுது அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஸோ அங்கேருந்து தான் மெட்ராஸ்காரன் டன் ஆகிடுச்சு. அங்கேருந்து ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் அந்த வித்தின் 1 months டிசைட் பண்ணுது. ஆக்சுவலாக இதில் வந்துட்டு நீங்கள் வெப் சீரிஸ் பண்ணதா சொன்னீங்க ஃபர்ஸ்ட். ஷார்ட் ஃபிலிம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் டு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம். இந்த ட்ராவல் உங்களுக்கு எப்படி இருந்தது? எவ்வளோ நாள் எடுத்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ப்ரொடியூசராக இந்த படம் பண்ணணும், இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும், இந்த வெப் சீரிஸ் பண்ணணுன்றலாம் ஐடியாலாம் இல்லை. சினிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து சினிமா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது சினிமா ஒரு உயரத்திலே பார்ப்பேன். எந்த ஒரு தொழிலோ எந்த ஒரு பிஸ்னஸோ அப்படி இருந்தாலும் சினிமா மட்டும் ஒரு மாதிரி உயரத்திலே பார்க்குறது. அந்த ஸ்டேஜ்லேருந்தே வளர்ந்ததால சரி சினிமாவில் நம்ம எதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஆசையில் நம்மளால் வந்து அப்போது ப்ரொடியூஸ் தான் பண்ண முடிஞ்சது. அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது, சரி பண்ணோம். வேற இதில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? சுத்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சுத்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது எனக்கு. ப்ரொடக்ஷனாக என்ன பண்ணணும், ஒரு கேஸ்ட் எப்படி இது பண்ணணும், ஒரு ஷூட்டுக்கு என்னென்ன பண்ணணும், ஒரு டேரக்டர் ஒரு ஸ்டோரி எப்படி டிசைட் பண்ணி எடுக்கணும், ஒரு ஆக்டர் எப்படி அந்த கதைக்கு ஆக்டர் பண்ணணும், இது மாதிரி எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. இப்போ உள்ள வந்து தான் ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டு ஆமாம் இப்போது ஏதோ ஒரு 30 to 50% கற்றுந்துருக்கேன். சினிமா என்ன இதுதான், ப்ரொடக்ஷன்னா இதுதான், ஒரு படம் இதுதான் தேவைப்படும், படக்கு இது தேவையில்லைன்ற விஷயம் வந்து ஒரு 50% இப்போனாலும் சொல்ல முடியும். அதான் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. ப்ரொடியூசராக ஒரு மூவி ப்ரொடியூஸ் பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதை பற்றி ஏதாவது, ஏன்னா அப்கமிங் ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து அது ஒரு ஹிண்டாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானே ஒரு அப்கமிங் ப்ரொடியூசர் தான். நான் ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்கிறேன். ப்ரொடியூசருக்கு எனக்கு எடுத்தால் வந்து ஒரே ஒரு அட்வைஸ் தான் வந்து இந்த புது படம் பண்ண போகிற ப்ரொடியூசர், ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸான ப்ரொடியூசர் அவங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டிய கருத்துக்கள். யார் என்ன சொன்னாலும் நம்பிடக்கூடாது. ஐ மீன் ஸ்டோரி சொல்ல வர கதை, டைரக்டர் சொல்ல வர கதையை இதை இங்கே பிஸ்னஸ் பண்ணிடலாம், இந்த கதையில் எப்படி பண்ணிடலாம், இது எங்கே ஆகிடும், அதை எதுவுமே நம்பக்கூடாது. ஏன்னா ரியல் ஃபேக்டில் அது கிடையாது. ரியல் ஃபேக்டில் வந்து 80% அப்படி கிடையாது. ஒரு 20% வேணால் சொல்கிறத வேணால் மேலேயும் போகலாம், சொல்கிறது அப்படி நடக்கலாம். ஆனால் 80% ஃபேக்டர் வந்து சொல்கிறது முக்கால்வாசி நடக்காது. ஏன்னா இப்போ வந்து வாரத்துக்கு 7 to 8 படம் வருது.
ஒரு 7லேருந்து 8 படம் வரும்போது வந்து எத்தனை படங்கள் மக்கள் வந்து தேட்டரில் பார்க்க முடியும், எத்தனை தேட்டர்ஸ் கிடைக்கும் தேட்டர் படத்துக்கு, தேட்டர்ஸ் கிடைக்காது. அப்படியே மீறி தேட்டர்ஸ் கிடைச்சாலும் சரியான ஷோஸ் அமையாது. மக்கள் வந்து மேக்ஸிமம் ஈவினிங் ஷோ இல்லை மார்னிங், காலேஜ் பசங்கன்னா மார்னிங் ஷோ, ஃபேமிலினா ஈவினிங் ஷோ, வீக்கெண்ட்ஸ்னால் நைட் ஷோ, இவ்வளோ தான் ஷோஸ் இருக்குது. அந்த மாதிரி ஷோஸ் கிடைக்கிறதே கஷ்டம். 7-8 படங்கள் வரும்போது முதல் ப்ரிஃபரன்ஸ் தேட்டர்ஸ் வந்து பெரிய படங்களுக்கோ பெரிய ஆக்டர்ஸோட படங்கள் தான் கொடுப்பாங்க. இப்போ சின்ன சின்ன படங்களுக்கான தேட்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க படம் வந்து முடிஞ்ச அப்புறம் ஓடிடியில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு அந்த படம் அப்படின்ற மாதிரி படங்கள் எவ்வளோ படங்கள் தேட்டரில் பார்க்க மாட்டாங்க. ஓடிடியில் வந்த அப்புறம் ஓடிடியில் வந்து படம் நல்லா இருக்கு, இந்த படம் மிஸ் பண்ணிட்டோமே பார்க்கலையே, அப்போ என்ன ஆயிடுது, அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த ப்ரொடியூசருக்கு அது எவ்வளோ பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அப்போது இப்போ இருக்கிற 75 to 80 ப்ரொடியூசர், 85% ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி தான் படத்தையே பண்ணுறாங்க. அந்த ஷூட்டிங், ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு, அப்புறம் ரிலீஸுக்கு வரைக்கும் அந்த வட்டி கட்டுறாங்க. அந்த படம் விற்றா தான் அவங்களுக்கு படம் கட்ட வேண்டிய சூழ்நிலை. அப்போ இது மாதிரி வந்து மக்கள் பார்க்க முடியாமல் சூழ்நிலை ஏற்படும் போது அப்போ அவங்க லாஸில் தானே ஆகுறாங்க. அதனால் புது ப்ரொடியூசர் எந்த விஷயத்தையும் சரி, கண்டென்ட் நல்லா இருக்கா, உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக கண்டென்ட் மேலே நம்பிக்கையோடு இருக்கீங்களா, கரெக்டாக டேட் பிளான் பண்ணணும். எந்த டேட்டில் பிளான் பண்ணி எந்த நாட்களில் விட்டுட்டா மக்கள் வந்து பார்ப்பாங்கன்ற பிளான் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணால் சேஃபர் சைடில் இருக்கலாம். ஒரு ப்ரொடியூசராக ஒரு கதையை நீங்கள் எப்படி சார் சூஸ் பண்ணுறீங்க? இது ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகாதுன்றீங்க. ஸோ அதை எப்படி நீங்கள் டிபெண்ட் அப்பான் த சுச்சுவேஷன் பிரதர். இப்போ இந்த சுச்சுவேஷனில் எந்த மாதிரி கண்டென்ட்டை மக்கள் விரும்புகிறாங்க, இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறது, லவ் டுடே வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி கண்டென்ட்ல ஒரு படம் கூட வரல. ஆனால் லவ் டுடே அந்த கண்டென்ட் வந்தாலும் ஓ இப்போ இந்த ஜென்ரேஷன் லவ் எப்படி இருக்கும், அந்த ஜென்ரேஷன் லவ்ல வந்து நம்ம எவ்வளோ படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அப்போது இந்த ஜென்ரேஷன் ட்ரெண்டுக்கு ஏற்றா போல் ஒரு கதை வந்து இங்கே ஹிட் ஆயிடுச்சுன்னா அதையே கொஞ்சம் லைட்டாக ஒரு சாயலில் போயிட்டு ஒரு சில விஷயங்கள் புதுசாக பண்ணால் சேஃபாக இருக்கலாம். இப்போது என்னை பொறுத்து கேட்டால் வந்து இப்போ நிறைய ஃபேமிலி படங்கள் பார்க்குறாங்க நிறைய மக்கள். அப்புறம் ட்ரெண்டியான லவ் மூவிஸ் பார்க்குறாங்க, லவ் ஸ்டோரி படம் பார்க்குறாங்க. இது மாதிரி ஒரு கண்டென்ட்டுக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி போனால் நல்லாயிருக்கும்னு தோணுது. நான் அது மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன், அதனால் சொல்கிறேன். அதுக்கு சக்ஸஸ் ஆகுமா ஆகாது தெரியாது. பட் நான் இப்போ அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கேன், ஸ்டோரி கேட்டுட்டு இருக்கேன். ஆமாம். இப்போ வந்துட்டு நீங்கள் as a ப்ரொடியூசராக நிறைய கதை கேட்டிருப்பீங்க. ஒரு சில கதைங்க உங்களுக்கு ஹார்ட்லேருந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அந்த கதையில் நீங்களே நடிச்சா அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு இது வரைக்கும் வந்திருக்கா? இல்லை, அதான் நான் சினிமா பிடிக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஒரு விஷயம் சினிமா பிடிச்ச விஷயம் ஏன்னா நான் நடிக்கணுன்றது தான் 2015 நான் ஆடிஷன்லாம் ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு அங்கே தான் ஆரம்பித்தேன் சினிமா பயணம். அப்போ அதுக்கு ஏதாவது ட்ரை ஏதாவது பண்ணிருக்கீங்களா நடிக்கணுன்றதுக்காக? அது அப்போ ட்ரை பண்ணேன். 2015 வந்து நடிக்கணும்னு ஆசையில் வந்து ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணேன். பைரவான்ற படத்தில் விஜய் சாரோட படம் பைரவா வந்து பார்த்தீங்களா, அந்த படத்தில் வந்து கீர்த்தி சுரேஷ் மேடம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்டாக இருப்பாங்க பார்த்தீங்களா. அதில் வந்து அவங்க கூட ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டாக வந்து நான் செலக்டே ஆகணும். ஆமாம், செலக்ட் ஆகணும். அப்போது 45 days ஹைதராபாத்தில் ஷூட்டிங் சொன்னாங்க. ஹைதராபாத், ஆமாம் கரெக்ட். அங்கே ஷூட்டிங்னாங்க. அப்போ வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு பெரிய ஒரு இழப்பான ஒரு விஷயங்களால வந்து என்னால் போக முடியல. அங்கேருந்து அப்படியே விட்டுட்டேன், சினிமா பயணத்தையும் விட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கே ஆடிஷன் வந்தாலும் போயிடுவேன். அப்படிதான் சினிமா ஆசை அங்கே தான் தொடங்கிச்சு எனக்கு. ஆமாம், அப்படிதான் தொடங்கிச்சு. அங்கே அப்படியே விட்டுட்டேன், அங்கே போகிறதே விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு சினிமா பார்க்கும் போதெல்லாம் வச்சு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அப்படியே ஓடிட்டு இருந்தது. சினிமாவில் எனக்கு நடிக்கணும்னு ஆசை இருந்தது தான். ஆனால் இப்போது நம்ம ஒரு ப்ரொடியூசர் ஆகிட்டோம், ப்ரொடியூசர் ஹீரோவாக அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் வந்து எப்படின்னா, ஒரு ப்ரொடியூசர் ஹீரோ வந்தால் ட்ரோல் மெட்டீரியல் தான் பார்ப்பாங்க. கண்டிப்பாக. ஏன் பணம் இருக்கு அவன் ஹீரோ ஆகிட்டான்பா அவன் அப்படின்றவாங்க. ஆனால் அப்படி ஒரு கேரக்டராகவோ அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு வர வேணாம்னு நினைக்கிறேன். அதுக்கு உண்டான ஒரு திறமை, அந்த கதைக்கு உண்டான திறமை இருக்கணும், அந்த கதைக்கு உண்டான ஆப்டாக இருக்கணும், அந்த கதைக்கு ஏற்ற கேரக்டராக ஆளாக ஃபுல்லாக ஃப்ளெட்ஜாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்க முடியும். பட் இப்போ வரைக்கும் எனக்கு தெரில, நான் பண்ணுவேனா பண்ண மாட்டேன்னா, நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் எதுவும் தெரியல. பார்க்கலாம் ஃபியூச்சரில் என்ன நடக்கும்னு தெரியாதுல்ல. முயற்சி இதுக்காகன்னு பர்டிகுலராக வந்து முயற்சி இல்லை. அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருக்க. நம்ம ஒரு படங்கள் பார்க்குறோம்ல, அதை பார்த்து இவங்க இப்படி நடிக்கிறாங்களா, இந்த ஆக்டிங் இப்படியான்ற மாதிரி விஷயங்கள் பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன். இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் போய் நான் ப்ராக்டிஸ் பண்ணல. ஒரு ஆக்டிங்காக நீங்கள் நிறைய படம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறீங்கன்றது மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி நம்ம பண்ணால் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு படம்? இல்லை, இந்த மாதிரி நான் படம் பண்ணணும்லாம் நான் நினைக்கல.
நீங்கள் இன்ஸ்பயர் ஆன இந்த ஆர்டிஸ்ட்டை பார்த்து இந்த ஆக்டிங்கை பார்த்து இன்ஸ்பயர் ஆனவன் என்ன கேட்டால் வந்து இப்போ கேட்குறீங்களா இல்லை பழைய படங்கள் கேட்குறீங்களா? உங்களோட லைஃப் ஸ்டார்ட் ஒன்று இருக்குல்ல, சினிமா இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு கரியர் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு வந்து நான் ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு ஆக்டர் வந்து யாருன்னு பார்த்தா விஜய் சேதுபதி. ஏன்னா ஏன் அவருன்னா வந்து அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், ரொம்ப இயல்பாக இருக்கும். அந்த கதைக்கு உண்மையில அந்த அந்த ஒரு ஒரு இயல்பாக ஒரு கேரக்டர் பார்க்குறோம், அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்றாற் போலியே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தலைவன் ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு. ஒரு புருஷன் பொண்டாட்டி ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி கிட்ட வந்து கோவத்தை எந்த அளவுக்கு காட்டுவான், எப்படி அழுவான், எப்படி சிரிப்பான், எப்படி பேசுவான்ற விஷயம் வந்து ஒரு வீட்டில் நடக்கிற சுச்சுவேஷன் பார்த்தா மாதிரியே இருக்கு. அப்போ இதுல இந்த மாதிரி ஆக்டிங் தான் எனக்கு இல்லை, எல்லாருக்குமே ஒரு ஆக்டரா வந்து ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது நிறைய பேரோட கனெக்ட் ஆயிடுச்சு. கரெக்ட். ஃபேமிலிஸோட உட்கார்ந்து பார்க்கும்போது அது எப்படி கனெக்ட் ஆயிடுதுன்னா இப்ப நம்ம அதான் அந்த ஆக்டர் கிட்ட தான் இருக்கு. எந்த ஒரு கதையும் வந்து ஒரு டைரக்டர் வந்து சொல்லி ஒரு மூடு சொல்றாங்க, இதான் சீன் சொல்றாங்க. ஆனா அந்த ஆக்டர் தான் வந்து அந்த சீனை வந்து உயிர் கொடுத்து அந்த விஷயத்த வந்து லைவா கொண்டு வரணும். அது விஜய் சேதுபதி சார் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டா பண்றாரு. அதுதான் எனக்கு இம்ப்ரெஸ். உண்மையில சொன்ன படம் வந்து அவர் மாதிரி யதார்த்தமான ஒரு விஷயம் வந்து யாராவது பண்ணும், ஒரு கதை கொடுத்தா பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அவரது வந்து நெகட்டிவ் ரோல்னாலும் அந்த இது இருக்கும், இம்பாக்ட் இருக்கும். பாசிட்டிவ் ரோல்னாலும் அந்த இம்பாக்ட் இருக்கும். மக்களுக்கு வெளியே வரும்போது அது வந்து மனசுல நின்றுட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரோல் கிடைச்சா எப்படி சார் நீங்க? தெரியல சார், எனக்கு நான் பண்ணுவலே தெரியல. பார்க்கலாம் ஃபியூச்சர்ல என்னன்னு தெரியாதுல்ல. கண்டிப்பா பார்க்கலாம் சார். இன்னைக்கு வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் வாய்ப்புக்காக நிறைய பேர் இருக்காங்க, ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாரும். உங்களோட மெட்ராஸ்காரன் படத்துல ஷாம் நிக்கம் அவர் வந்து மலையாளத்தோட ஆக்டர். ஸோ அவரை வந்து இதுல ஃபர்ஸ்ட் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. ஸோ எதனால சார் அந்த சைட்ல இருந்து எடுத்து இங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மலையாள ஆக்டரை இங்கே இப்போ வந்து பேன் இண்டியன் மூவி ஆயிடுச்சு. எல்லா ஆக்டர்ஸ் எல்லா ஊர்ல போய் எல்லா மொழியிலே பண்றாங்க. தனுஷ் சார் எடுத்துக்கோங்க, ஹிந்தியிலே பண்றாரு, தெலுங்குல பண்றாரு. இப்போ பிருத்திவிராஜ் சார் எடுத்துக்கோங்க, இருந்து தமிழ் மூவி பண்றாரு. மம்முட்டி எடுத்துக்கோங்க, மோகன்லால் சார் எடுத்துக்கோங்க, எல்லாருமே வந்து பண்றாங்க. இப்போ தமிழ்ல இருந்து கூட விஜய் சேதுபதி சார் போறாரு, தெலுங்கு படம் பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு ஆப்ஷன் தான் நாங்கள் பார்த்தது. ஸோ அவர் வந்து இங்கே லான்ச் பண்ண தமிழ் ஹீரோ பண்ணக்கூடாது, மலையாள ஹீரோ தான் போடணும் அப்படின்லாம் நினைக்கவே இல்லை. இப்போ இந்த கேரக்டருக்கு வந்து ஒரு பாவமான ஒரு மனிதன், அந்த கேரக்டர் வந்து ஒரு பாவமான மனிதன், பாகமான மனிதன் கொண்ட ஒரு முகமான ஒரு அப்பாவையான முகம். அந்த முகம் வந்து ஷேண்டிகம் பார்க்கும்போது வந்து அந்த இது ஃபீல் ஆச்சு. கும்பலாங்கி நைட்ஸில், அப்புறம் அந்த இஷ்கில், அப்புறம் ஒரு ஆடியக்ஸில் வந்து அவருக்கு ஒரு மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு பாவமான ஒரு முகம் இருந்தது. சரி, அப்போ இது இவர் சூட் ஆகும், இவருக்கு இதுவாகும். அதுவெல்லாம் தவிர்த்து ஒரு மலையாளத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், தமிழில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்ற விஷயங்காகவும் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி யோசிச்சது தான். அப்போ ஒரு ஆடியக்ஸ்ன்ற படம் பெரிய ஹிட் அங்கே. ஆமா, அதுக்கு ஆடியக்ஸ் முடிஞ்ச உடனே தான் எங்களுக்கு நாங்கள் டேட் வாங்குறோம். அந்த ஆடிஷன் ப்ராசஸ் அந்த இதெல்லாம் டைம்ல நீங்கள் இந்த மாதிரி மூவிஸையும் பார்த்துட்டு இந்த மாதிரி ஹீரோஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லை, இப்போதான் ஹீரோ வந்து டேரக்டர் தான் செலக்ட் பண்ணார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆமாம், டேரக்டர் வந்து அவருக்கு வந்து ஸ்டோரி நிறைய பண்ணியிருக்காரு. அமிச்சோன்னா அவர் வந்து பிடிச்சி எனக்கு வாங்க மீட் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. அப்போ நாங்கள் கேரளா போனோம். அவர் போன டேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் போனோம் கேரளாக்கு. டேரக்டருக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்துருந்தீங்க உங்கள் சைடில் இருந்து, ப்ரொடியூசர் சைடில் இருந்து? ஆமாம், இனிஷியலில் டேரக்டருக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தேன். எனக்கு எதுவுமே நாலேஜ் இல்லைல்ல அப்போ. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு அந்த மாதிரி. அப்புறம் கொஞ்சமாக தான் உள்ள நான் இன்வால்வ் ஆகினேன். ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி 80% வந்து ஒரு டேரக்டரோ யார் சொன்னாலும் நம்ம அதை வந்துட்டு ஃபுல்லாக எடுத்துக்க கூடாது, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் நம்மளுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன் நாங்கள் மெட்ராஸ்காரனுக்கு ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பட்ஜெட் போட்டோம், படத்தோட பட்ஜெட் போட்டோம், பிஸ்னஸோட பட்ஜெட்டும் போட்டோம். படத்தோட பட்ஜெட்டும் போட்ட பிளானில் முடியல, பிஸ்னஸோட பட்ஜெட்டும் என்ன போட்டோமோ அதில் ஒன்றுமே கிடையாது. இப்போ இதில் இதில் நீங்கள் என்ன கற்றுப்பீங்க, என்ன லேர்ன் பண்ணுவீங்க? லாஸ். செகண்ட் என்ன லேர்ன் பண்ணுவீங்க? போடுறது சொல்றது எதுவுமே போகிறது எதுவுமே வந்து நிர்ணயிக்கப்பட்டது கிடையாது. அது முடிஞ்ச அப்புறம் என்ன ஆகுதோன்றது தான். ஆமாம் ஆமாம், அவ்வளோதான். கரெக்ட். பட் இங்கே வின்னு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது வின். அது 10ல் 1 100ல் 1 தான் வின் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. மீதி ஒரு 9 பேரும் 99 பேரும் அவங்க லாஸ் ஆகும். ஏன் இப்படி இந்த ப்ராசஸ் இப்படியே இருக்கு? ரொம்ப வருஷமாவே அதுக்கு வந்து எல்லா ஜெனரேஷன்லயும் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குதான். சினிமா சைடு வந்தாலே லாஸ் நிறைய ஃபேஸ் பண்ணோம். அந்த ஒரு ப்ரொடியூசரா நீங்க அதை எப்படி? அதுதான் சார். என்னன்னா இப்போ தமிழ் சினிமாவில் இப்போ என்ன ஒரு விஷயங்கள் அது மாதிரி நடக்குதுன்னா, ரிவ்யூவர்ஸ் அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அவங்க வாங்குற அந்த ஏதோ அவங்களுக்கு ஏதோ கேஷ் கொடுக்குறாங்க போல இருக்கு, அவங்க அப்படி பேசிட்டு வந்து ஒரு விஷயத்தை வந்து நெகட்டிவ் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஒரு படம் பார்க்காமையே நல்லா இல்லைன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஒரு படம் பார்த்து நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதில் அவங்க சொல்லி அவங்க ஃபேம் ஆகிட்டு அந்த ப்ரொடியூசரையும் அந்த ஆக்டர்ஸையும் வந்து
கீழே தள்ளி விடுவாங்க. ஆடியன்ஸோட மைண்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் உடைச்சிடும் சார். இன்னைக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரிலீஸ் ஆகுது சார். இன்னும் ஒரு 5 பேர் பார்த்துட்டு வந்திருப்பான். அந்த 5 பேரை வந்து யூடியூப் சேனல் வீடியோ எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு உடனே வந்து என்ன சார் எப்படி வந்து படம் வேஸ்ட்டுங்க, நல்லாவே இல்லைங்க, சுத்தமாக நல்லங்க. இப்போ அதை பார்ப்பான், இந்த படம் அதுக்கு முன்னாடி வந்து ரோடில் எல்லா இதுலேயும் ப்ரொமோஷன்ஸ் இந்த படத்தோட டைட்டில் பார்த்துருப்பான். இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் இல்லை, சும்மா போட்டு பார்ப்போம், யூடியூப்ல போய் டைப் பண்ணுவான் FDFS ஃபார் தட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். போட்டு ரிவ்யூ பார்ப்பான். ரிவ்யூ பார்த்துன்னா அதில் வந்து ஃபுல்லாக திட்டுறது தான் அப்படி போட்டிருப்பாங்க. திட்டுறது மட்டும் தான் மோஸ்ட்லி போஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க எந்த படம்னா பாருங்க FDFSல ஃபைடர் வந்து கான்ட்ரவர்சி ஆகணும், அவங்களுக்கு வியூஸ் அதிகமாகும், அது போட்டுருவாங்க. அது போட்டோன்னே அவ்வளோ மக்கள் படம் போறதே நிப்பாட்டுருவான். அந்த படம் பார்க்க நினைக்கிறவங்க கூட பார்க்காம போயிடுவான். கரெக்ட். வெற்றியா தோல்வியான்றது அவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க. இந்த அந்த பாலிடிக்ஸ்லாம் தமிழ் சினிமால இருந்து வெளியே வந்துட்டா கண்டிப்பா வந்து தெலுங்கு சினிமா மாதிரியும் மலையாள சினிமா மாதிரியும் வந்து எல்லா படங்களும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. எல்லா இன்ஃப்ளூயன்ஸரும் அப்படி கிடையாது. நிறைய பேர் இல்ல எல்லா இன்ஃப்ளூயன்சர் கிடையாது, சில இன்ஃப்ளூயன்சர் பண்ற தப்புனால மத்தவங்களுக்கு பாதிப்பு. அவங்க எல்லாருமே அந்த கம்யூனிட்டியே அப்படியே கரெக்ட். இப்போ ரீசெண்டா வந்துட்டு நம்ம தனுஷ் சார் வந்து ஒரு இட்லி கடை ஆடியோ லான்ச்ல பேசும்போது சொல்லியிருந்தாரு, 9 மணி படம் ரிலீஸ்க்கு 8:30 மணிக்கே வந்து ரிவ்யூ வந்துடும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வந்து நம்பாதீங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு 9 மணிக்கு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 12:30 தான் ரிவ்யூ வரும். ஆனால் இன்னைக்கு இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் முன்னாடியே போட்டுட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கா சார்? கரெக்டான கேள்வி தான் கேட்டீங்க. நடந்திருக்கு. எப்படின்னா என் படம் கூடயே வந்து ஒரு 4-5 படம் வந்தது. படம் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. அந்த படத்தோட ஷோ வந்து 10 மணிக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோவே. 10 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷோன்னா அப்போ எத்தனை மணிக்கு அந்த படம் வந்து கம்ப்ளீட் ஆகும்? மேக்ஸிமம் 12:30 இல்லை 1 o'clock இல்லை 1:30 அப்போ தான் வரும். ஏர்லி மார்னிங் 5 o'clock ஒருத்தர் போடுறாரு. ஒருத்தர் இல்லை, ஏர்லி மார்னிங். நான் அன்னைக்கு தூங்கலை, என் படம் ரிலீஸ்ல அன்னைக்கு தூங்கலை. ஏர்லி மார்னிங் 5 o'clock ஒருத்தர் போடுறாரு, படம் பயங்கரமா இருக்கு, செம்மையா இருக்கு அப்படின்ற மாதிரி போடுறாரு. படமே 10 மணி தான்டா ரிலீஸ், எப்படிடா 5 மணிக்கெல்லாம் வந்து படம் பயங்கரமா இருக்கு செம்மையா இருக்குன்றான். ஸோ அவன் ஒருத்தன் சொல்லிட்டு அடுத்து பார்க்குறேன். இன்னும் 2 வீடியோக்காரன், படம் சூப்பரா இருக்கு சார், வேற மாதிரி இருக்கு, அன்எக்ஸ்பெக்டட், எதிரே பார்க்கல, இவ்வளோ அருமையா இருக்கு அப்படின்றாங்க. நான் நினச்சிட்டேன், ஆஹா இறங்கிட்டாங்கடா, மொத்தமா இறங்கிட்டானுங்கடா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். சரி ஓகே ரைட்டுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. நாங்கள் வந்து ஒரு ஷோ போடுறோம், ப்ரிவியூ ஷோ ஓகேங்களா. எங்கள் படத்துக்கு வந்து ஒரு ப்ரிவியூ ஷோ போட்டோம். ப்ரிவியூ ஷோனா வெறும் அந்த படத்தில் நடித்தவங்க, அப்புறம் வந்து படம் சார்ந்த இருக்கிற டெக்னீஷியன்ஸு, இவங்க தான் வந்து படத்தை வந்து போட்டோம். ஒரு 250 பேருக்கு போட்டோம், சத்தியமில் போட்டோம். படத்தில் நடித்தவங்க, டெக்னீஷியன்ஸு, அப்புறம் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், இவங்க படம் பார்த்துட்டு வெளியே வராங்க ஓகேங்களா. யாராவது தான் நடித்த படத்தை வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுப்பானா? கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணியிருக்காங்க, அதுலேயும் வேலை பண்ணியிருக்காங்க. ஒரு 5 பேரை உள்ள நுழைய விட்டாங்க என் படத்துக்குள்ள. நுழைய விட்டுட்டு எல்லா ரிவ்யூ எல்லாம் சூப்பராக போய் பாரஞ்சித் சார் பார்த்தாரு, அப்புறம் வந்து நிறைய ஆக்டர்ஸ் பார்த்தாங்க, எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டாங்க. ஒரு 5 பேர் வந்து 5 பேர் கொண்ட குழு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க மட்டும் தனியாக கதுக்கிட்டு வந்து இன்டர்வியூ எடுத்து வச்சுருக்காங்க. இன்டர்வியூ எடுத்துகிட்டு வந்து படம் பார்த்தாங்க, நல்லாவே இல்லைங்க, கனெக்டே ஆகலைங்க. அவன் யாருன்னே தெரில எனக்கு. எல்லாரும் இன்வைட் பண்ணது நான், ஆக்டர்ஸ்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாம் தான். ஆமாம், யார் எப்படி உள்ளே வந்தால் எப்படி படம் பார்த்துட்டு வந்து நல்லா இல்லைன்னு சொல்கிறானே எனக்கு தெரில. இது ஒன்று. இந்த வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அதே மறுநாள் கதை 5 மணிக்கு வீடியோ வந்து அந்த படம் வந்து பயங்கரமாக இருக்குன்றாங்க. அப்பயும் இந்த பாலிடிக்ஸ் மொழி தெரியாது. இப்போ நான் கரெக்டாக கண்டுபிடிச்சோம். இப்போ நான் அடுத்த படத்துக்குலாம் வந்து நானே ஒருத்தர் ஸ்கேன் பண்ணுவேன், ஃபேஸு காட்டுக்கிட்டீங்களா யாரும் உள்ளே போங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இது மாதிரி வேலை நிறைய பண்ணுறாங்க. ஒரு படம் வந்து அழிக்கிறதுக்கு வேலை பண்ணுறாங்க, ஒரு படம் வந்து வரதுக்கு முன்னாடி நல்லா இருக்குன்னு வேலை பண்ணுறாங்க. உங்கள் படத்தை ப்ரொமோட் பண்ணிட்டு போங்க, நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு. ஒரு படத்தையும் அடிச்சுட்டு ஒரு படம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க, பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒரு ப்ரொடியூசரா இது வந்து ரொம்ப தாங்க முடியாத விஷயம். 3 நாள் தூங்கலை சார், 3 நாளாக தூங்கலை சார். நான் களத்தில் இறங்கி நான் ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டு நிஜமாக அடி வாங்கி தோத்துட்டுனா சந்தோஷமா ஒத்தப்பட்டிருப்பேன் சார். என் பின்னாடியே ஒருத்தர் வந்து என் முதல்ல ஒருத்தர் குத்திட்டு தோத்துட்டு எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? அந்த தோல்வி எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டன்றது ரொம்ப சார். என்ன சொல்கிறேன் சார், நான் ஃபர்ஸ்ட் படம் தான் சார் எனக்கு இது. ஆனால் இது வந்து அவ்வளோ லவ்வோட சார், இது என்னோட உழைப்பு மட்டும் இல்லை சார். என் பின்னாடி இந்த படத்துக்காக ஒரு 45 பேர் சார் 10 நாள் தூங்கலை சார். 10 நாளாக தூங்காமல் ஒரு ஸ்ட்ரீட்டு, ஒரு தெரு, ஒரு தேட்டர், எந்தெந்த ஊரில் தேட்டர், எந்தெந்த ரோடு முதல் கொண்டு ஃப்ளெக்ஸ்லேருந்து அந்த ரோட் ஸ்ட்ரீட்ஸ்லேருந்து எல்லா படத்தோட சார்ந்து எல்லாம் போட்டு ஒர்க் பண்ணாங்க சார். எல்லாம் இந்த வெற்றிக்காக. ஏதோ நம்ம வெற்றி பெறும், நம்ம இந்த படம் வந்து நம்ம வெளியே தெரிஞ்ச வெற்றின்றதுக்காக வந்து அவ்வளோ பேர் உழைச்சாங்க சார்.
நான் மட்டும் இல்லாமல் ஒரு 45 பேர் பின்னாடி அவங்களுக்கும் வந்து இந்த கஷ்டங்கள் எவ்வளோ பெருசாக பாதிச்சது. ஒரு படம் நல்லா இல்லாமல் தோத்தா சந்தோஷப்பட்டிருப்பேன் சார். பார்த்தவங்களாம் சார் இப்போ வரைக்கும் வாட்ஸ்அப் வந்து காட்ட எல்லா மெசேஜ் காட்டுவேன் சார். ஜனவரி 10 படம் ரிலீஸ் சார். எவ்வளோ பேர் சார் பார்த்தவங்க எல்லாருமே பார்த்து வந்து படம் எக்ஸ்ட்ரா சூப்பராக இருக்கிறாங்க சார். சார் நான் பெரிய ஹிட்லாம் சொல்ல சார், என் படம் நல்லா இருக்கும் சார், நல்லா இருந்த படம். ஆனால் அது வந்து தெரியாமே பண்ணிட்டாங்க. உங்க கூட நிறைய படம் ரிலீஸ் ஆகிட்டு அந்த மாதிரி. அந்த படம் கூட ஒரு 5 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, 4 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அதான் அப்போ சொன்னது தானே, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பெரிய ஹீரோக்கான படம் தான் போகும். தேட்டர்ஸ் ஆகட்டும், படங்கள் ஆகட்டும். சின்ன படங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து அதெல்லாம் கடந்து நம்ம பெரிய ஒரு பூமான ஹிட் ஆகி நான் பெருசாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினா மட்டும்தான் நம்ம படம் இதுவாகும். தனுஷ் சொன்னது உண்மைதான். ஒரு படம் 9 மணி ஷோனா அதுக்கு குறைஞ்சபட்சம் 2 ஹவர் படம் கண்டிப்பாக டியூரேஷன் இருக்கும் அப்படின்னு கணக்கு போட ஒரு இன்டர்வலில் 11:30 to 12 o'clock தான் வர ரிவ்யூ வரும். அதுலேயும் வந்து நிறைய ஃபேக் ரிவ்யூஸ்லாம் வரும். பட் இருந்தால் ஒரு படம் வந்து 9 மணி ஷோனா 11:30 to 12 o'clock தான் வந்து அந்த படத்தோட நல்லதோ கெட்டதோ ரிவ்யூ வரும். 8:30க்கோ மார்னிங் 5 o'clock 4 o'clock 6 o'clock எந்த டைம் ஒரு ரிவ்யூ எதுவும் நம்பாதீங்க. பாசிட்டிவாக தானே நம்பாதீங்க, நெகட்டிவாக தானே நம்பாதீங்க. அப்புறம் உங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இப்போ நீங்களே என்ன மாதிரி ஸ்டோரிஸ்லாம் உங்கள் ப்ரொடக்ஷனில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும்ல, ஸோ அதை பற்றி ஏதாவது கமர்ஷியலான ஸ்டோரி தான். கமர்ஷியல் எல்லா மக்களும் பார்க்குற மாதிரி ஒரு கமர்ஷியலான ஸ்டோரி. குழந்தைங்கள்லேருந்து பேரமணி வரைக்கும் ஃபுல்லாக இருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபேமிலி ஸ்டோரியோ, நல்ல ஃபேமிலி ஸ்டோரியோ, அப்புறம் வந்து ஒரு ட்ரெண்டாக இருக்கிற ஸ்டோரியோ, இல்லை ஒரு தாக்கத்துக்கு மாதிரி, அதாவது டோட்டலாக கமர்ஷியலாக இருக்க ஒரு கதையாக இருந்தால் கண்டிப்பாக அந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து என் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணுவோம். இப்போ இன்னைக்கு வந்து கமர்ஷியல் மூவி வந்து தியேட்டரில் நல்லா போகும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. பட் ஆனால் ஓடிடியில் அது எப்படி சார் போகுது? நல்லா போகும். ஓடிடிலையும் நல்லா போகும். ஓகே ஓகே. உங்களுக்கு இப்போ நம்ம ஒரு படம் எடுக்கும் போதே நீங்க எதை பேஸ் பண்ணியிருப்பீங்க? தியேட்டர்ல நல்லா போகணும்னு எடுப்பீங்களா இல்லை ஓடிடியில் போகணும்? தியேட்டர் தான் சார். ஒரு தியேட்டர் தான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மேடை சார். தியேட்டரில் சக்ஸஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து உலகம் ஃபுல்லாக போய் ரீச் ஆகும். ஓடிடியில் பண்ணுறது வந்து பார்க்குறது வந்து சில பேர் பார்த்துட்டு போஸ்ட் போடுவான் இந்த படம்லாம் இருந்தது. ஆனால் தியேட்டருக்கெல்லாம் வியாபாரம் பண்ணுறதோ தியேட்டருக்கெல்லாம் ஹிட் ஆகிறது மட்டும் தான் உலகம் ஃபுல்லாக பேசும். அப்போ நம்ம எடுக்கும் போதே நீங்கள் அதை தியேட்டருக்கெல்லாம் தான் பிளான் பண்ணி தியேட்டர்கள் எல்லா ப்ரொடியூசருமே சார், எல்லா ப்ரொடியூசரும் வந்து 90% தியேட்டருக்கான படமாக தான் எடுப்பாங்க. தியேட்டரில் போய் சக்ஸஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. வேறு கடைசி ஆப்ஷனாக தான் ஓடிடி, சேட்டலைட், மற்ற அதர் லாங்குவேஜ் சைட்ஸ்லாம். அது பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆமாம்.